ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட, அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் நிறைய வீடியோ போடுவீங்க, இப்போல்லாம் வீடியோவே போட மாட்டேங்கிங்க, 3 நாளாக ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கீங்க, என்னாச்சுன்னு மக்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் நம்ம தேடுறதுனாலேயே நம்மளோட உறவுகளுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ வேலைப்பளுக்கு இடையிலையும் இதுக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டேங்க, கஷ்டப்பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாவோ, இல்லை ஏற்கனவே நான் பார்த்துட்ருக்கேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாவோ, கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் டெய்லியுமே சங்குப்பூவில் டீ போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. நம்ம வீட்டில் தன்னால் வளர்ந்த செடி தான் இந்த சங்குப்பூ. ஒரு நாளைக்கு 25 to 30 பூக்கள் இருக்குங்க. நான் பாதி காலையில் பாதி, அப்புறமா நைட்டுக்கு பாதி, அந்த மாதிரி 2 டைமாக டீ போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா அதில் அப்படியே விட்டுறதுங்க. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக சங்குப்பூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூக்களெல்லாம் எடுத்து நல்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த காஞ்சி போன பூக்களில் கூட டீ போட்டுக்கலாங்க, சரிங்களா? டெய்லியுமே இனி நீங்கள் சாதாரணமாக நமக்கு குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பால் டீலாம் குடிக்காதீங்க. அந்த டீ அவ்வளோவா உடம்புக்கு நல்லது கிடையாது, சரிங்களா? இந்த மாதிரி பூக்களில், மூலிகைகளில் தினமும் ஒரு டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பீங்கங்க. சரி, என்ன அந்த டீ குடிக்கிறனால உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பேசினா தானே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முதல்ல அழகு மேம்படுங்க. அதை குடிக்கிறனால ஸ்கின் நல்ல க்ளோவாக மாறுங்க. வயது முதிர்வு தள்ளி போடுங்கிறத விட வயது முதிர்வு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே 52 வயசு ஆகுதுன்னா எல்லாருமே 30+ தான் கேட்டுட்ருக்காங்கன்னா சும்மா சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில வீடியோவில் நான் முகம் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எடுக்க ஆள் இல்லைன்னா தினமும் ஜமாச்சிட மாட்டோமா என்ன? சரிங்க, அதனால் அழகு மேம்படும், சரிங்களா? இந்த டீயை இனி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எல்லாருக்குமே ஸ்கின் க்ளோவாக இருந்தால் கேட்கவாங்க வேணும். ஆண் பெண் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. அதுக்கப்புறம் இப்போல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சமுதாயத்தில் அப்படின்னு கேட்டால் அந்த நீரிழிவு நோய் தாங்க. ஆனால் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது கமர்ஷியலாக அதை நம்மளை பயமுறுத்தி, அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி பயமுறுத்தியே நிறைய மருந்துகள் விற்கப்படுகிறதாக தகவல். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஒரு விதத்தில் அதை நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, நம்மளோட தாத்தாவும் பாட்டியும் தினம் நம்மளை மாதிரி விதவிதமாவாங்க சாப்பிட்டாங்க கிடையாதுல்ல. அரிசி சாதம் தான், ஆனால் அதை வடித்து சாப்பிடுவாங்க. நல்ல உடல் உழைப்பு கொடுத்தாங்க. பலவிதமான அரிசிகள் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. யாருக்காவது நீரிழிவு நோயோ, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னே நமக்கெல்லாம் தெரியாது தானே. இப்போ பாருங்கள், எல்லாருமே ரொம்ப பெருமையாக எங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் நீரிழிவு நோயால் இருக்காங்க. ஸோ இந்த சங்குப்பூ டீக்கு நீங்கள் மாறி பாருங்கள், நீரிழிவு கட்டுக்குள் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குதாங்க. நீரிழிவு நோய் வந்துச்சு அப்படின்னாக்க நிறைய பாதிப்புகள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வரும். அதில் ரெட்டினா பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. நீரிழிவு நோயாளிகள் நிறைய வருஷங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாவும், 10 வருஷத்துக்கு மேலே நீரிழிவு அவங்களுக்கு இருந்தாவும் ரெட்டினா பாதிக்கப்படலாம், சரிங்களா? அப்படி பாதிக்கப்படுறது தடுக்கப்படுமா? இந்த டீயை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெட்டினா பாதிப்பு வராமல் உங்களை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு கண் பார்வை இழப்பு கூட ஏற்படுங்க அந்த நீரிழிவு நோயினால். அது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். என்னுடைய உறவு ஒருத்தங்க, அதாவது என்ன அப்படின்னாக்கா, அவங்க எதுலேயுமே கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. அந்த நீரிழிவை பற்றின எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. ஆசைப்பட்டதெல்லாம் நல்லா சாப்பிட்றது, அதுக்கப்புறமா மாத்திரையும் போட்டுக்கிறது. அது ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேங்க. தயவு செஞ்சு நீரிழிவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உணவு கட்டுப்பாடு, மாத்திரை மருந்து அது இது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம். அதனால் இந்த மாதிரி கண் பார்வை இழப்பு ஏற்படுறத இந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க, சரிங்களா? ஞாபக சக்தியை அதிகரிக்குமா?
சாதாரணமாகவே நீரிழிவு நோயாளியாக இருக்கட்டும், வயது முதிர்வாக இருக்கட்டும், ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்குமே ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும். அவங்க எல்லாருமே குட்டி பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சங்குப்பூட்டியை 2 நேரம் எடுத்துக்கிறதுனால அவங்க ஞாபக சக்தியை மேம்படுத்திக்கலாம். எப்படி சங்குப்பூட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் போட போகிறதில்ல, எனக்கு டைம் இல்லை. ஆனால் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். சங்குப்பூவை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 5 பூ வரைக்கும் கூட போட்டுக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணியை நல்லா ஹீட் ஆக்குங்க. இந்த சங்குப்பூவை வாஷ் பண்ணி அது உள்ளே போடுங்க. போட்ட உடனே அதோட கலரெல்லாம் இறங்கிடும். கொதிக்க வைக்கணும்லாம் கிடையாது, வெந்நீரில் கூட போட்டுக்கலாம். இல்லை லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. இறக்கிட்டு உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி லெமன் புழிஞ்சுக்கோங்க, தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஜூஸ் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா, அதுவும் கலராக ஜூஸ் குடித்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. உண்மையாகவே சுறுசுறுப்பாக தாங்க இருக்கும். இது ஒரு மெமரி பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூளைக்குள்ளே போய் ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குமாங்க. மன சோர்வு, மன முறிவு, மன போராட்டம், சில பேருக்கு குழப்பம், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மனம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இந்த சங்குப்பூட்டி தாங்க. நான் கூட ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டேங்க. மூலிகைகள் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஒரு 45 மூலிகைகள் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க சங்குப்பூ வச்சு பிரியாணிலாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை மறக்கவே முடியாது. சங்குப்பூவில் ஜூஸ் போடலாம், டீ போடலாம், பிரியாணி பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணது சங்குப்பூ டீ மட்டும்தாங்க. வேறு எதுவும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாதுங்க. அதுக்கப்புறமா டிப்ரெஷனை, ஆன்சிட்டியை எல்லாத்தையுமே அது சரி பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீரிழிவுக்கு அடுத்து அதிகமாக பேசப்படுற ஒரு நோய் கேன்சர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சங்குப்பூவுக்கு இருக்குதுங்க. ஆனால் சங்குப்பூவில் 3 வெரைட்டி சிங்கிள் பெட்டலில் இருக்குது. அதே 3 வெரைட்டி 3 இல்லை 4-5 வெரைட்டி இதில் இருக்குதுங்க, அந்த அடுக்கில் இருக்குதுங்க. ஆனால் அடுக்கு எல்லாமே ஹைப்ரைட் ஐட்டம்ஸ். அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி சிங்கிள் பெட்டலில் ப்ளூ மட்டும்தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிங்கிள் பெட்டலாக இருக்கக்கூடிய இதுதான் நாட்டு ரகம். இதை மட்டும்தான் நீங்கள் டீக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒயிட் ஒன்று இருக்குது இதுலேயே, அதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆனால் அதை சாப்பிட பயன்படுத்தாமல் அடிப்பட்ட காயங்கள், நம்ம இதில் நிறைய அதை பற்றி போட்டிருக்கோங்க. இதோட பயன்கள்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. கேன்சர் செல்களை எல்லாம் அழிக்கும் சக்தி வந்தவங்க கூட இதை எடுத்துக்கலாம். சரிங்களா. உடல் எடையை குறைக்குமா. எவ்வளோ காசு தாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காக. அந்த ஜிம்முக்கு போனேன், இந்த ஜிம்முக்கு போனேன், அந்த போய் டயட் இருந்தேன், இங்கே போய் டயட் இருந்தேன்னா நம்ம உடம்பை குறைக்கிறதுக்கு அவங்க யாருங்க. அந்த மாதிரிலாம் வீணாலாம் எதுவுமே செலவு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அந்த டைமுக்கு தான் ஒத்து வரும். அதுக்கப்புறம் எதுவுமே ஒத்து வராது. நம்ம மேலே நமக்கு இல்லாத அக்கறை மற்றவங்களுக்கு எப்படிங்க இருக்கும். அதனால் நீங்கள் அக்கறையாக ஒன்றையும் பார்த்து செஞ்சு சாப்பிடணும். எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வர நம்மளால் சமையலுக்காக கூட கொஞ்சம் கஷ்டப்படுறத பெரிய விஷயமாக நினைக்காதீங்க. சாதத்தை கம்மி பண்ணுங்கள், காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க, டீயை விரட்டுங்க. இந்த மாதிரி மூலிகை டீகளுக்கு மாறுங்க. ஓகேங்களா. சரி, கலோரிகளை குறைக்குமாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய கலோரி அதிகமாக இருக்கும்போது அதை குறைச்சி இது நம்மளுடைய உடல் எடையை இது பண்ணும். நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பெல்லி ஃபேட், தொப்பை ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குதுங்க. அந்த தொப்பையெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. எனக்கு கூட தொப்பை இருந்துச்சுங்க. நான் எனக்கு 3 ஆப்ரேஷன், சிசேரியன் 2, அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் நமக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்களா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் தொப்பை இருந்துச்சு. சரிங்களா. நான் 73 வெயிட் இருந்தேங்க. எல்லோரும் பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய தோற்றம், என்னுடைய உருவம் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால எல்லாரும் ஜெயலலிதா அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ நம்ம அப்படி கிடையாது. சரிங்களா. இப்போ சிம்ரன் மாதிரி ஒல்லியாக போயிட்டோம். இப்போ வயிறே நமக்கு இருக்கிறது இல்லைங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த மூலிகைகள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்க இதயத்தை பலப்படுத்தும். ஏன்னா அந்த ப்ளூவாக இருக்கக்கூடிய எதை சாப்பிட்டாலும் இதயம் பலப்படும். ஏன்னா அதில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குதாங்க. இதயத்தில் அடைப்பு ஏற்படக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும்.
இப்போலாம் உள்ள பிரச்சனையே இது வந்து இதயத்தில் அடைப்பு இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு எவ்வளோ கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமாங்க. செரிமான உறுப்புகளை எல்லாம் சீராக்கக்கூடிய சக்தி இந்த டீக்கு இருக்குது. செரிமானத்துக்கு தேவையான நொதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி சங்குப்பூக்கு இருக்குதுங்க. உடலில் வலி சில பேருக்கு வேலை பார்க்குறதுனால இருக்கும், இல்லை வேலையே பார்க்கல சும்மாவே இருந்தால் கூட உடல் வலி அப்படிங்கிறது இருந்து ரொம்பவுமே சோர்வாக காணப்படுவாங்க. அந்த மாதிரி உடல் வலியெல்லாம் போக்கி எப்போவுமே சுறுசுறுப்பாக 24 ஹவர்ஸும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி உங்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த ப்ளூ டீக்கு இருக்குது. ஓகேங்களா. சரும வறட்சியை போக்கி சரும அலர்ஜியை எல்லாம் சரி செய்து இது வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அந்த டீனேஜ்லேருந்தே இருக்கக்கூடிய ஒயிட் டிஷ்ஷஸ் மேகமாக படுதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஒயிட் டிஷ்ஷஸ் படுறது ரொம்பவே ஆழ உருக்கிடுங்க. அந்த மாதிரி ஒயிட் டிசஸ்னால் நிறைய பேர் ரொம்ப ஆள் ஒல்லியாகி ரொம்ப பலகீனமாகி பேக் பெயின் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டில் மட்டும் சரியாகும், அதுக்கப்புறம் மீண்டும் அவங்களுக்கு அது பிரச்சனையாக உருவாயிடுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டீயை குடிச்சு பாருங்களேன், அது எல்லாம் சரி பண்ணிவிடுங்க. ஒரு பைசா செலவில்லாமல் ஒரே ஒரு சங்குப்பூ விதையை போட்டால் அந்த ஒரு செடியில் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற 5 பேருக்கோ 10 பேருக்கோ டீ கொடுக்குற அளவுக்கு அவங்க நமக்கு அறுவடையே தருவாங்க. நேத்தெல்லாம் நான் வந்து இந்த பூவை தலையில் சுட்டிட்டு போனேன் தெரியுமா அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முடி உதிர்தலை தடுக்குமாங்க. சரிங்களா. அப்போ நம்ம உடலில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இந்த ப்ளூ கலர் சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே தேவையாக இருக்குதுங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர் மை டியர்ஸ், பாய்.